அப்படிங்கிறதெல்லாம் அவர் இருக்கும்போதே கேள்விப்பட்டிருக்கேன். ஒன்னொன்னும் வியக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையா அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு மனிதரா இருந்துட்டு போயிருக்காரு சார். அவரை பத்தின நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவர் இருக்கும்போதே கேள்விப்பட்டிருக்கேன். சார் என்ன இருக்கு, எவ்வளோ பேருக்கு என்னென்னவோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் இருக்கும்போதே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உண்மையா அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அது ஒண்ணுமே இல்லை, அது இன்னும் தெரியாதது ஏகப்பட்டது இருக்கு அப்படிங்கிறது வந்து அவர் மறைஞ்ச பிறகுதான் தெரியுது. அது ஒன்னொன்னும் வியக்கிற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு மனிதர் இவ்வளவு சீக்கிரம் போயிருக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. எங்க காலத்துலலாம் அப்பா சொல்லுவாரு, இந்த மாதிரி எம்ஜிஆர் சார் இருந்தாரு, அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு, எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கமே தவிர நாம இதெல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனா இப்ப இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு 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 மனிதர் இருந்த டைம்ல நாமளும் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன். நாளைக்கு நாங்களும் இந்த கதையெல்லாம் சொல்லலாம், உண்மையா சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமையோட நாம இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்துக்கு, ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய இரங்கல்கள். நன்றி.